ஏதாவது ஒரு விஷயம் முயற்சி செய்யலாம்னு நினைக்கிறப்போ நமக்குள்ள ஒரு பயம் வரும். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன ஸ்டோரி தான் இது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஜேர்னி ஆஃப் குட்டி ஸ்டோரிஸ். ஒரு அரசர் அங்கே இருக்க பொதுமக்கள் எல்லாருக்குமே ஒரு போட்டி வைக்கிறாங்க. இந்த அரண்மனையோட கதவை யார் கைகளால் தள்ளி திறக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த நாட்டோட ஒரு பகுதியை நான் தானமாக கொடுக்குறேன். ஆனால் அதே இது உங்களால் திறக்க முடியலன்னா உங்களோட ஒரு கையை நான் வெட்டி எடுத்துருவேன்னு சொல்கிறாங்க. உடனே அங்கேருந்து மக்கள் எல்லாருமே ரொம்பவே யோசிக்கிறாங்க. அதோடு ரொம்பவே பயப்படவும் செய்கிறாங்க. அதனாலே அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்கு யாருமே முன் வராமல் இருக்காங்க. ஆனால் அந்த நாட்டில் இருக்க ஒரே ஒரு இளைஞன் மட்டும் அந்த போட்டியில் கலந்துக்கிறதுக்காக முன் வராங்க. ஆனால் அந்த சமயத்தில் அங்கே இருந்த ஒரு காவலர், ஒருவேளை இந்த போட்டியில் நீ தோத்துட்டேன்னா உன் கை வெட்டப்படும், அதுக்கப்புறம் உன் எதிர்காலம் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த இளைஞரும், ஒருவேளை நான் அந்த போட்டியில் ஜெயிச்சிட்டா ஒரு பகுதி எனக்கு சொந்தமா இருக்கும், அதே இது நான் தோத்துட்டா ஒரு கை தானே போகுது, உயிர் இல்லைல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த இளைஞன் அந்த போட்டியில் கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அரண்மனையோட கதவை அவர் கையை வச்சு தள்ளுறப்போ அந்த கதவு திறந்துருச்சு. என்னன்னு பார்த்தா கதவுல எந்த ஒரு தாப்பாலுமே போடல. அந்த கதவு சாத்தி மட்டும் தான் இருந்துச்சு. அந்த இளைஞனும் அந்த போட்டியில் ஜெயிச்சதுனால அவருக்கு ஒரு பகுதியை இலவசமா கொடுத்தாங்க. அந்த அரசர் நினைச்சது யாராவது ஒருத்தராவது நம்ம நாட்டில் தைரியமா இருக்காங்களான்னு பாக்குறதுக்காக தான். இதே மாதிரி சில விஷயம் நம்ம செய்யறப்போ நம்ம தோத்து போயிருவோமோ, நம்மளால இது முடியாதோன்னு பயந்துட்டு இருக்காம ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க. ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டோரிஸ் பார்க்கறதுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.